ஏன்ப்பா 3 நாளா முட்டிதான் இறஞ்சி எவ்வளவு வசூல் வந்துச்சு? ஆமா 20,000 வசூலா இருக்கு. என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடலாம். இந்த ஆட்டா கண்டிப்பா ரேடியோ செட் போட்டேன்டா. மாப்பிள அது ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல, நமக்கு தெரிஞ்ச மைக் செட் ஒன்று இருக்கு. கம்மியான ரேட்ல நான் பேசிட்டு வரேன்டா. ஆமா விநாயகர் சதுர்த்திக்கு மைக் செட் போனேன், பசங்க கூட நம்ம மைக் செட் தான் போட சொல்லிருக்காங்க. கொஞ்சம் ரேட்டை மட்டும் அனுசரிச்சு சொல்லுங்க. சாமிக்கும் கேட்ட பிரியாவே எடுத்து போய் போட்டுக்கலாம். மாமா வேண்டாரா மாமா. மாப்பிள மைக் செட்லாம் பேசிட்டேன். மத்தவங்களுக்குலாம் 10,000 ரூபாய், நமக்குன்னா 5,000 ரூபாய் பண்ணி தரேன்டாங்க. ஆசை கொடுத்தீங்கன்னா போய் கூட்டு வந்துருவீல. மாமா ஐயோ மாமா பிள்ளையார் சிலை செய்ய வர கொடுக்கணும் மாமா. மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சிலை செய்யல. மாமா உனக்கு சிலை செய்ய தெரியுமா? சிலை செய்ய எவ்வளவுதான் ஆகும்? என்ன மாப்பிள அடுத்த ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்ப நமக்கு பிரியா சரியா அடுத்த ஆள்னா 10,000 மாப்பிள, எனக்கு 5,000 மட்டும் கொடுங்க. சரி ஆமா மைக் செட் 5,000, சிலைக்கு 5,000, மொத்தம் 10,000 ரூபாய் இருக்கு. மாமா சாமி மாப்பிள சிலை ரெடியா இருக்கு, காணிக்க வச்சு சாமி தூக்கிட்டு போங்க. நம்ம சிலை செஞ்சா பேர் சொல்ல, சாமியை கும்பிட்டு சிலையை தூக்கிட்டு போங்க. விடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி இந்த ஆள் நம்பி சிலை செய்ய சொன்னதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்காருடா. மாப்பிள நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சிலை ரெடி. இந்த சிலை இல்ல வேற சிலை. தம்பி நான் எத்தனை விநாயகர் சிலையை பாத்திருக்கேன், இந்த மாதிரி விநாயகர் சிலையை பார்த்ததே இல்லையா? எங்கேயா செஞ்சீங்க? எல்லாம் நம்ம செஞ்சதானே. 5,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டதுக்கு கவட்டைகளை கற்பூரத்தை பூரிட்டாங்கடா.